இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம்? ஒரு ஏஜ்க்கு அப்புறம் கிளியரா இருந்த ஃபேஸ்ல எனக்கு சின்ன சின்னதா கரும்புள்ளிகள் வர ஆரம்பிக்குது. ஃபேஸ்ல மட்டும் இல்லைங்க, கழுத்துல, கைகள்ல இந்த மாரி டாட்ஸ் வருது. இது ஆண்களுக்கும், பெண்களுக்கும் ஏற்படக்கூடிய மாதிரி இருக்கு. 40, 45 இயர்ஸ் கிராஸ் பண்ணும்போது நெறைய பேர் என்கிட்ட காட்டுறீங்க, மேம் இந்த கையிலலாம் எதுக்கு இந்த கருப்பு கருப்பா டாட் டாட்டா வந்திருக்குன்னு தெரியலையே. ஃபேஸ்ல இந்த மாரி பாருங்களேன், திடீர்னு வந்துருச்சு. இதனோட சேர்ந்து இந்த மெலஸ்மா ப்ராப்ளம், மங்கு மங்கு பிரச்சனையும் வந்திருக்கு அப்படின்னு. ஸோ நெறைய பேருக்கு மங்கு ஏன் வருது அப்படின்னு நீங்க என்ன நெனச்சிருக்கீங்கன்னா, ஃபேஸ்ல எப்பவுமே வரக்கூடிய இந்த கருவளையம் வருது இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அந்த சருமம் ரொம்ப ட்ரை ஆயிட்டு தொடும்போதே ஹார்டா இருக்கும். முன்னாடிலாம் நல்லா சாஃப்ட்டா இருந்துச்சே. இப்ப நம்ம ஸ்கின் என்ன ட்ரை ஆயிட்டு வருது. ஒரு மாரி ரஃப்பா இருக்கு. சொர சொரன்னு இருக்கிற மாரி இருக்கு. இதுல நெறைய டாட் டாட்டா வேற வந்திருக்கேன்னு யோசிப்பீங்க. முக்கியமாக அது எல்லாமே ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால வரக்கூடிய பிரச்சனைகள் தான். இத சரி செய்றதுக்கு நம்ம என்னங்க பண்ணலாம்? இதுல என்ன ஒரு விஷயம்னா, ஸ்கின்ல ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா, நீங்க இன்டர்னலா சில டாக்ஸின்ஸ ரிமூவ் பண்ணக்கூடிய ஹெர்பல்ஸ் வந்து கண்டிப்பா எடுக்கணும். ஸோ உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறினா மட்டும் தான், சருமத்தில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகும். வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்த மருத்துவர். இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம்? ஒரு ஏஜ்க்கு அப்புறம் கிளியரா இருந்த ஃபேஸ்ல எனக்கு சின்ன சின்னதா கரும்புள்ளிகள் வர ஆரம்பிக்குது. ஃபேஸ்ல மட்டும் இல்லைங்க, கழுத்துல, கைகள்ல இந்த மாரி டாட்ஸ் வருது. இது ஆண்களுக்கும், பெண்களுக்கும் ஏற்படக்கூடிய மாதிரி இருக்குங்க. ஒரு 40, 45 இயர்ஸ் கிராஸ் பண்ணும்போது நெறைய பேர் என்கிட்ட காட்டுறீங்க, மேம் இந்த கையிலலாம் எதுக்கு இந்த கருப்பு கருப்பா டாட் டாட்டா வந்திருக்குன்னு தெரியலையே. ஃபேஸ்ல இந்த மாரி பாருங்களேன், திடீர்னு வந்துருச்சு. இதனோட சேர்ந்து இந்த மெலஸ்மா ப்ராப்ளம், மங்கு மங்கு பிரச்சனையும் வந்திருக்கு அப்படின்னு. ஸோ நெறைய பேருக்கு மங்கு ஏன் வருது அப்படின்னு நீங்க என்ன நெனச்சிருக்கீங்கன்னா, ஃபேஸ்ல எப்பவுமே வரக்கூடிய இந்த கருவளையம் வருது இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு விஷயம் தான். இதுக்கு இந்த கிரீம் போட்டா சரியாயிடும். இந்த ஆயில் யூஸ் பண்ணா சரியாயிடும். அப்படின்னு ஃபேஷியல் பண்ணா சரியாயிடும்னு நெறைய நீங்க எடுக்குறீங்க. ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுக்குறீங்க. இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, உங்க உடல்ல ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கான்னு நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஒரு 40, 45 இயர்ஸ் நீங்க கிராஸ் பண்ணும்போது, ஹார்மோன் இம்பேலன்ஸ் நெறைய பேருக்கு ஏற்படுது இல்லைங்களா? அத சரி செய்றதுக்கு முக்கியமான விஷயமா இத நீங்க ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஸோ நெறைய பேருக்கு இந்த புரோலாக்டின் ஹார்மோன் லெவல் இன்க்ரீஸ்டா இருக்கும். அதே மாதிரி மேல் ஹார்மோன் லெவல் அதிகமா இருக்கும். டெஸ்டோஸ்டெரான் லெவல் அதிகமா இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்பொழுது, குறிப்பிட்ட வயதிற்கு பிறகு ஒரு 40 இயர்ஸ்க்கு அப்புறம் மெனோபாஸ் டைம்ல என்ன ஆகும்னா, ஸ்கின் எல்லாம் ரொம்ப ட்ரை ஆக ஆரம்பிச்சுரும். ஸோ நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அந்த சருமம் ரொம்ப ட்ரை ஆயிட்டு தொடும்போதே ஹார்டா இருக்கும். முன்னாடிலாம் நல்லா சாஃப்ட்டா இருந்துச்சே. இப்ப நம்ம ஸ்கின் என்ன ட்ரை ஆயிட்டு வருது. ஒரு மாரி ரஃப்பா இருக்கு. சொர சொரன்னு இருக்கிற மாரி இருக்கு. இதுல நெறைய டாட் டாட்டா வேற வந்திருக்கேன்னு யோசிப்பீங்க. முக்கியமாக அது எல்லாமே ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால வரக்கூடிய பிரச்சனைகள் தான். இத சரி செய்றதுக்கு நம்ம என்னங்க பண்ணலாம்? இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ சரி செய்தா மட்டும் தான், உங்க முகத்தில் ஏற்படக்கூடிய இந்த மாதிரியான இந்த கரும்புள்ளிகள் வர்றது, சிலருக்கு மருக்களே வரும். ரெட் கலர்ல இருக்கும் பார்த்திருப்பீங்க. ஸோ நார்மலா மருக்கள் வருதுன்னா, பிளாக் கலர்ல வர ஆரம்பிச்சுருங்க. அது ரொம்ப இருக்க இருக்க பெருசாகிட்டே போற மாரி இருந்து, அதிலிருந்து ஹேர் குரோத் வர்றதும் நெறைய பேருக்கு நம்மகிட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்குறீங்க. அதற்கான அந்த மருக்கள் உதிர்வதற்கான ஆயில் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் இன்டர்னலா நீங்க எடுக்கிறதுக்கும் நம்ம மெடிசின்ஸ் குடுத்து இப்ப நெறைய பேருக்கு மருக்கள் உதிருது. இதுல என்ன ஒரு விஷயம்னா, ஸ்கின்ல ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா, நீங்க இன்டர்னலா சில டாக்ஸின்ஸ ரிமூவ் பண்ணக்கூடிய ஹெர்பல்ஸ் வந்து கண்டிப்பா எடுக்கணும். ஸோ உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறினா மட்டும் தான், சருமத்தில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகும். ஸோ ட்ரீட்மெண்ட் வரும்போது நீங்க என்ன கேட்குறீங்கன்னா, ஏதாவது ஒரு ஆயிலோ, ஒரு கிரீம், ஃபேஸ் பேக் மட்டும் குடுங்க மேம். நான் அத போட்டுக்கிறேன். அப்படின்னு சொல்றீங்க. அது உங்களுக்கு பலன் தரலாம். ஆனா, கம்ப்ளீட்டா ஒரு சொல்யூஷன் வேணும் அப்படின்னா, நம்ம உடல்ல இருக்கக்கூடிய பிளட்ல டாக்ஸின்ஸ் ரிமூவ் பண்ணி தான் ஆகணும். குடல் பகுதியில இருக்கக்கூடிய கழிவுகள வெளியேத்தும்போது மட்டும் தான் நமக்கு தலைமுடி சார்ந்த பிரச்சனையோ, இல்ல சருமத்தில ஏற்படக்கூடிய பிரச்சனைகளோ கம்ப்ளீட்டா சரியாகுங்க. ஸோ இத நீங்க மனசுல வச்சுக்கோங்க. ஸோ இப்ப முகத்துல இருக்கக்கூடிய திடீர்னு வரக்கூடிய அந்த கரும்புள்ளி, மருக்கள், மங்கு இது மறையறதுக்கு என்ன மாதிரியான உணவுகள நீங்க எடுத்துக்கணும்? ஸோ கம்ப்ளீட்டா அதிகமான புளி சேர்த்து சாப்பிடுறீங்க இல்லையா? புளிப்பு சார்ந்த உணவுகள டோட்டலா அவாய்ட் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி அதிகமான உப்பு. ஸோ உப்பு சேர்த்து சாப்பிடக்கூடிய உணவுகள். நெறைய அந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்ல உப்பு சேர்த்து இந்த ஊறுகாய், உப்பு கண்டம், அப்பளம்
இந்த மாதிரியான உப்பு சேர்ந்த உணவுகள், ஜங்க் ஃபுட்ஸ், ஃபாஸ்ட் ஃபுட் நிறைய சாப்பிட்றீங்க. இதில் எல்லாமே உப்பு சுவை அதிகமாக தாங்க இருக்குது. இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் நீங்கள் என்ன பண்ணணும், அந்த உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுவதற்கு சிறந்த மூலிகைகளை பயன்படுத்தணும். ஸோ முதல்ல தாண்டிக்காய். இந்த மூலிகையை பயன்படுத்தும் போது பிளட்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் கம்ப்ளீட்டாக நமக்கு வெளியேற ஆரம்பிச்சிடும். ஸோ ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள் முழுவதுமாக வெளியேறணும் அப்படின்னா தாண்டிக்காயை பயன்படுத்தலாம். ஸோ இந்த தாண்டிக்காய் எப்படி இரவு நேரத்தில் மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்நீரில் கலந்துட்டு ஒரே ஒரு சிட்டிகை அளவு இதில் மஞ்சள் பொடியும் போட்டுடணும். ஸோ தாண்டிக்காய் 1/2 டீஸ்பூன், ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் பொடி இதனோட சேர்த்து 1/2 கிளாஸ் அளவுக்கு வெந்நீரில் கலந்து இரவு நம்ம தூங்க போகும்போது குடிக்கணும். இதனால் என்ன நடக்கும் அப்படின்னா குடல் பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறும். நிறைய பேருக்கு இந்த ஐபிஎஸ் கண்டிஷன் இருக்கும், சாப்பிட்டோடனே மோஷன் போகிறது, குடலில் சின்ன சின்ன புண்கள் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இது சரியாகிறதுக்கு அதே மாதிரி மலச்சிக்கலை தீர்ப்பதற்கும் இந்த தாண்டிக்காய் பொடி பயன்படுது. அது இந்த திரிஃபலால் இந்த தாண்டிக்காய் ஒன்று, கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய். இந்த தாண்டிக்காய் நல்ல ஒரு துவர்ப்பு சுவை, குடல் பகுதியை சுத்தம் செய்யக்கூடியது, பெஸ்ட் பிளட் பியூரிஃபையர் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் பிளட் பியூரிஃபையர் எடுக்கும்போது நல்லாவே நம்மளுடைய ஸ்கின்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் ரிமூவ் ஆகுது. ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருந்தாலும் நமக்கு சரியாக ஆரம்பிக்கும். இது மட்டும் இல்லாமல் முகத்தில் தேவையற்ற ரோமங்கள் வளர்ச்சி, ஹிட்டுசிசம் அப்படின்னு சொல்கிற ஒரு கண்டிஷன், சின்ன சின்னதாக முடி வர்றது, ஸோ நம்ம கண்ண பகுதிகள்லையோ காதுக்கு முன்பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படியே நீளமாக வளர்ந்த மாதிரியே இருக்கும். சிலர் அவசரப்பட்டு அதை ஷேவ் பண்ணிட்டாங்கன்னா இன்னும் நல்லா க்ரோத் திக்காக, அந்த ஹேர் வந்து திக்காக வர ஆரம்பிச்சிடும். ஸோ ஸ்டார்டிங்கில் இது என்ன பண்ணலான்னா, இந்த மாதிரி ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருந்தால் அதை சரி பண்ணுறதுக்கான மெடிசன்ஸ் எடுக்கணும். இந்த ஹேர் க்ரோத், ஃபேஷியல் ஹேர் க்ரோத் அன்வான்டாக இருக்குது, இதற்கான சிகிச்சைகளும் நம்ம பயன்படுத்தியே ஆகணும். ஸோ இதுக்கு தான் மெயினாக சொல்கிறது இந்த அம்மான் பச்சரிசி, குப்பைமேனி, வசம்பு, கஸ்தூரி மஞ்சள், பூலாங்கிழங்கு எல்லாமே சேர்த்து நம்ம ஒரு ஃபேஸ் பேக் ரெடி பண்ணிட்டு ஃபேஸில் எங்கெல்லாம் ஹேர் க்ரோத் அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ணிட்டு வரணும். ஸோ இந்த மூலிகைகள் எல்லாமே சம அளவு எடுத்து போட்டு நல்லா ஒரு பவுடர் ரெடி பண்ணிக்கோங்க. ஃபேஸில் எங்கெல்லாம் உங்களுக்கு ஹேர் க்ரோத் இருக்கோ அந்த இடத்துல எல்லாம் அப்ளை பண்ணிக்கிட்டே வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த க்ரோத் நமக்கு மறைய ஆரம்பிச்சிடும். ஃபேஸும் நமக்கு நல்லாவே பொலிவாக இருக்கும். ஸோ இதுக்கு ஸ்பெஷலாக நம்ம கொடுக்கக்கூடியது, ஸோ இந்த மெடிசின்ஸ் இன்டர்னலாக எடுக்க ஃபேஸில் நமக்கு கரும்புள்ளிகள் மறைய ஆரம்பிக்கும். ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப நாளாக டேண்ட்ரஃப் இருக்கான்னு செக் பண்ணுங்கள். ஏன்னா தலையில் பொடுகு இருந்துச்சுன்னா கட்டாயமாக முகத்தில் கட்டிகள் வர்றதுக்கோ கரும்புள்ளிகள் வர்றதுக்கோ வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதனால் இதை தலையில் நமக்கு டேண்ட்ரஃப் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை டேண்ட்ரஃப் இருந்தால் அதற்கான தனி சிகிச்சைகளும், இப்போ நம்ம சொன்னோம் இல்லைங்களா தாண்டிக்காய், ஸோ இதையே நம்ம வந்து தண்ணீரில் மிக்ஸ் பண்ணி ஹேரில் நம்ம ஹேர் பேக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு நமக்கு நல்ல ஒரு ரிசல்ட் தரக்கூடியதாக இருக்கும். ஸோ இன்டர்னலாக நம்ம எடுக்கும்போது இந்த ரத்த சுத்தி கஷாயம் நம்மளோட ஸ்பெஷல் மெடிசனுங்க. ரொம்ப நாளாக சரும பிரச்சனைகள் இருக்குன்னா ரத்த சுத்தி கஷாயம் நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ சருமத்தில் இருக்கக்கூடிய கரும்புள்ளிகள், மருக்கள், மெலஸ்மா மாதிரியான பிரச்சனைகள் உண்மையிலே எதனால் வருதுன்றது இப்போ நீங்கள் தெரிஞ்சிட்ருப்பீங்க. ஸோ இது தொடர்பான மருத்துவ ஆலோசனைகள் உங்களுக்கு தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி.